சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது விரைய செலவாகி கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வந்து 9, 10, 11 இந்த 7.5 ஆண்டுகளும் இந்த 120 நாளும் மிதுன ராசிக்காரர்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்து இருந்து சரியாக அவற்றை பயன்படுத்தி கொள்ளணும். சராசரியாக இருக்கக்கூடிய ஒருத்தனு கூட அவனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம். உங்களுடைய விரை செலவு குறைந்து சுப செலவாக மாறி உங்களுக்கு வாய்ப்புகள் அவற்றை எல்லாம் முறையான வழிபாட்டின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொண்டு மிதுன ராசிக்காரர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு வக்ர காலம் என்பது யோகம். ஏன்னா விரயஸ்தானத்தில் குரு பகவான் சென்று கொண்டிருக்கிறார். சனீஸ்வர பகவான் யோக காலத்திலிருந்து பல்வேறு லாபங்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தாலும் சனீஸ்வர பகவான் வக்ரத்தை தொடங்கிவிட்டார். இந்த நேரத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது விரைய செலவாகி கொண்டே இருக்கிறது. வரதை சேமிக்கவே முடியல என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வருமான தடையும் ஏற்படுது. அப்படி வரக்கூடிய வருமானமும் விரைய செலவாகி கொண்டே இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரகாலம் என்பது அவ்வளோ யோகமான ஒரு காலம். இந்த குரு வக்ர காலத்தில் வரக்கூடிய வருமானம் என்பது முறையாக உங்களுக்கு சேமிப்பாக நல்ல விஷயத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை 120 நாட்களும் விரய குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகும் போது விரய செலவை குறைத்து விரய செலவை சுப செலவாக மாற்றி ஒரு முதலீடு செய்வதோ, ஒரு இடம் மண்மனை வாங்குவதோ, ஒரு நிலத்திற்காக பணத்தை செலவிடுவதோ, ஒரு வீட்டிற்காக பணத்தை செலவிடுவதோ, இல்லை அலுவலகத்திற்காக பணத்தை செலவிடுவதோ என்று சுப செலவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த 120 நாளும் மிதுன ராசிக்காரர்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்து இருந்து சரியாக அவற்றை பயன்படுத்தி கொள்ளணும். ஏன்னா மிதுன ராசி யோக சனி காலத்தில் இருக்கிறீர்கள். பிச்சைக்காரனுக்கும் ஒரு வாய்ப்பை இறைவன் வழங்குவார் என்றால் அது யோக சனி காலம். இந்த யோக சனி காலம்னா எப்போ அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வந்து 9, 10, 11 இந்த 7.5 ஆண்டுகளும் யோக சனி காலம் என்று சொல்வது. அப்போ யோகத்தை 7.5 வருஷம் கொடுத்துட்டு 9, 10, 11 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 7.5 பிடிப்பார். உங்களை ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு அந்தஸ்தில் கொண்டு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் 7.5 பிடிப்பார். இது எல்லாருக்கும் நிகழக்கூடியது கோச்சார பலன். அப்போ யோக சனி காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சராசரியாக இருக்கக்கூடிய ஒருத்தனு கூட அவனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் இந்த யோக சனி காலம் என்பது. இந்த யோக சனி காலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சனீஸ்வர பகவான் கொடுக்கக்கூடிய லாபத்தை குரு பகவான் முழுமை பெற வைப்பார். ஆனால் இப்போ குரு விரயத்தில் இருக்கிறதால முழுமை பெற வைக்கல. நிறையா உழைக்கிறீங்க, அதுக்கான லாபம் குறைவாக இருக்கு, இன்னும் நிறையா வந்துடலாம், எனக்கு அந்த திறமை இருக்கு என்று புலம்பிக் கொண்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ரகாலம் என்பது உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம். உங்களுடைய விரை செலவு குறைந்து சுப செலவாக மாறி உங்களுக்கு வாய்ப்புகள் சரியாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தணும். இதை முழுமையாக கிடைக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ விரய குரு என்று சொல்லக்கூடிய இடத்துல திருநாவலூர், உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் திருநாவலூர் இருக்கார். அந்த திருநாவலூரில் ரிஷபகுருன்னு இருப்பார், நின்ற குரு. அந்த ரிஷபகுருக்கு போய் ஒரு வியாழக்கிழமையில் கொண்டக்கல்ல மாலை சாத்தி அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் என்று சொல்கிறோம் இல்லையா நால்வர், அந்த நால்வரில் சுந்தரர் பிறந்த ஊர் தான் திருநாவலூர். அந்த திருநாவலூரில் ரிஷபகுருவாக தட்சிணாமூர்த்தியாக நின்ற கோலத்தில் குரு பகவான் காட்சி கொடுப்பார். அவருக்கு வியாழக்கிழமை அதிகாலையில் 6 to 7:30 யமகண்டத்தில் கொண்டக்கல்ல மாலை சாத்தி வெண்பட்டு
மஞ்சள் பட்டு சாத்தி வழிபட்டு வரும்போது இந்த குரு வக்ரகாலம் என்பது முழுமையாக வந்து வருமானத்தை சுப செலவாக செய்ய வைத்து உங்களுக்கு சுப பலனை தரும். இதை மிதுன ராசிக்காரர்கள் யோக சனி காலத்தில் சனி வக்ரமாக இருந்து சில தடைகளை கொடுத்தாலும், குரு விரயமாக இருந்து விரய செலவை கொடுத்தாலும் அவற்றை எல்லாம் முறையான வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ள முடியும் என்று புரிந்து கொண்டு திருநாவலூர் சென்று ரிஷபகுருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விரய குரு கொடுக்கக்கூடிய விரயத்திலிருந்து உங்களை தற்காத்து சுப செலவாக மாற்றி சுபகுருவாக மாற்றி வளமாக வாழ வாழ்த்துக்கள்.